ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஒரு பொங்கல் வேணுமா? அது மட்டும் இல்லைங்க, பொங்கல் எப்பவுமே கெட்டியாக ஆகக்கூடாது. 8 மணி நேரம் ஆனாலும் அப்படியே பொங்கல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு பொங்கலும் அது மட்டும் இல்லைங்க, இந்த பொங்கல் சாப்பிட்டா நம்ம குட்டீஸ்லேருந்து இருக்கக்கூடிய பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பொங்கல் தான். ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம மெத்தடில் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மெத்தடை பயன்படுத்தி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நாம் பாசிப்பருப்பு, இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து 1 ஹவருக்கு முன்னாடி வந்து ஊற வச்சா வந்து போதுங்க. ஏன்னா ஊற வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமே வந்து வெந்துடும், அதுக்காக தான். ஆனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய மில்லட், நீங்கள் வந்து இந்த மில்லட் எந்த மில்லட் வேணாலும் எடுத்துக்கலாங்க. திணை, சாமை, குதிரவாளி, இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதை வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஊற வச்சுருங்க. இப்போ நாம் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட போகிறோங்க. பாசி பருப்புமே நம்ம வந்து இதை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து ரொம்ப குழையக்கூடாது. குழஞ்சிச்சின்னா இந்த பொங்கலோட டேஸ்ட் வந்து மாறிடும். இந்த மாதிரி நல்லா விரிஞ்சிடணும். அந்த பருப்பு வந்து நல்லா மலர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதுங்க. இப்போ நாம் அரிசியை வந்து அது கூட வந்து போட்டுடலாம். ஆனால் எப்பயுமே நம்ம மில்லட் ரைஸ் இருக்கட்டும், எதுவுமே ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள பெனிஃபிட் வந்து ஏறாளங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து வேக வச்சிடலாங்க. நான் வந்து வெந்ததுக்கப்புறம் கூட காமிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து 3/4 வேக்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் போதுங்க. அரிசி வந்து ரொம்ப குழையக்கூடாது. குழஞ்சிச்சின்னா இந்த பொங்கல் வந்து டேஸ்ட் வந்து மாறிடும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இந்த அரிசி எடுத்து நீங்கள் நல்லா வந்துட்டு அழுத்தி பாருங்கள். அது வந்து அப்போவே வந்து நல்லா அழுத்திடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது குழச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி அதுவுமே மலர்ந்து இருந்தால் வந்து போதுங்க. நம்ம இப்போ வந்து இதை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியும் ரைஸும் தனித்தனியாக வந்து வடிகட்டி நாம் வந்து எடுக்க போகிறோங்க. இப்போ இது வடிகட்டி அப்படியே தனியாக வந்து எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இது வந்து தாளிப்புக்கு நாம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நார்மல் பொங்கல் மாதிரி வந்து இருக்காதுங்க. இந்த பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ நாம் எந்த கடாயில் நீங்கள் வந்து தாளிக்க போகிறீங்களோ அந்த கடாயை வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அதில் வந்து போட்டுக்குங்க. எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயத்தை தாங்க ஃபஸ்ட்டு போடணும். எப்போயுமே வந்து இந்த சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த பொங்கலுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் போடுங்க. இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதுல நம்ம வந்து இதுலேயே வந்து ஜீரகம், மிளகு இதெல்லாம் வந்து சேர்க்க போகிறோங்க. இந்த வெங்காயம் மட்டும் லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நிறம் மாறுச்சுன்னா வந்து போதும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம், கொஞ்சமாக வந்து மிளகு வந்து போட்டுக்கலாம். நிறையா வந்து போட வேண்டாம். ஏன்னா நம்ம அப்பயே தாளிப்பில் தானே ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு போதும். இப்போ இதை போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து இன்னுமே வந்து ஃப்ரை பண்ணலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதுலேயே நாம் இன்னும் காரத்துக்கு வந்து இதில் பட்டை மிளகாய் வந்து யூஸ் பண்ணாதீங்க. காஞ்ச மிளகாய், நம்ம காஞ்ச மிளகாய் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து இருக்கும். ஏன்னா காஞ்ச மிளகான்னா கொஞ்சம் பொங்கலுக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து இந்த பச்சை மிளகா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி நான் வந்து இன்றைக்கி வந்து வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுலாங்க. அதையும் போட்டு இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் கொத்தமல்லி, இதில் வந்து நான் சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி வந்து வச்சுருக்கேன். அதை வந்து என்ன செஞ்சுக்கலான்னா அப்படியே நம்ம வந்து இதில் வந்து போட்டுடலாம். நீங்கள் ஃபைனலாக வந்து போடணும் கொத்தமல்லி அப்படிலாம் வந்து யோசிக்க வேண்டாம். இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்து வரும், அந்த கொத்தமல்லியோடைய ஸ்மெல்லு. அதுக்காக கொத்தமல்லியை நீங்கள் போட்டு நல்லாவே வந்து வதக்கிடுங்க. இதை வதக்குனதுக்கு அப்புறமா ஃபைனலாக நாம் வந்து இன்னும் ஒன்று மட்டும் சேர்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவலை நம்ம வந்து பொங்கலில் சேர்க்கும்போது அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே எங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அப்படி ஒரு டேஸ்ட் வந்து இந்த தேங்காயில் நம்ம சேர்க்கும்போது வந்து இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. ஃபைனலாக தான் நம்ம வந்து தேங்காய் போட போகிறோம். நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்லையே நீங்கள் வெங்காயம் போடும்போதே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டிங்க அப்படின்னா அது நல்லா கலராக வந்து இருக்கும். இல்லை உங்களுக்கு வேண்டாம் இப்படியே இருந்து இருக்கட்டும் அப்படின்னா இதை வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு வந்து தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கலாம். நிறையா போட்டிங்கன்னா அதில் நிறைய தேங்காய் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் போதுமான அளவுக்கு வந்து போட்டுக்குங்க. இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறம் அதிக நேரம் வந்து தயவுசெய்து வந்து வதக்காதீங்க. டேஸ்ட்டு அப்படியே நமக்கு வந்து தேங்காய் வந்து என்ன நரிச்சுன்னு வந்து ஒரு மாதிரி மாறிடும். அதனால நீங்கள் வந்து
தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷமே வந்து நம்மளுக்கு வந்து அதிகம் தான். 1 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கிளறி விடுங்க. ஏன் நம்ம உப்பு சேர்க்குறோன்னா அந்த தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் வந்து உப்பு சேரணும். அதுக்காக தான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ரைஸுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்து தான் வந்து வடிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சமாக வந்து பார்த்து வந்து போட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து வடித்து வச்ச சாதத்தை அப்படியே வந்து கொட்டிடலாம். கொட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அப்படி நல்லா வந்து கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடுற ஒரு பெஸ்ட்டு பொங்கல் நீங்கள் வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணலாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டில் வந்து இருக்கும். இது சிறுதானியத்தில் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு இன்னுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக மணக்க நம்ம வந்து ஒரு பொங்கல் செஞ்சாச்சு. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கே பார்க்கலாம். ஓகே பாய்.